நிறைய விஷயங்களை அவாய்ட் பண்ணியிருக்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் வந்து நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இன்னுமே பெண் குழந்தைகள் மீதான தாக்குதல்கள் எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்குது. பாலியல் துன்புறுத்தல்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது. இன்னமும் வந்து போதை கலாச்சாரம் எப்படி போன ஆட்சியில் திமுக இருந்துச்சோ அதே போல தான் இப்போ இருக்குது. ஸோ அப்போ சில இதுகளை வந்து அவர் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் என்ன முடிவு ஏன் அவர் எடுத்தாருன்றத கவர்னருக்கு தான் தெரியும். ஸ்டேஜில் பேசுகிறப்போ என்ன ஆட்சி நடக்குது, பொம்பளை பிள்ளைங்க வெளியில் வர முடியல, குழந்தைகள் கூட வெளியில் விட முடியல, சிஎம் சார் அப்படி இப்படின்னாரு. இப்போ பேசுகிறப்ப என்ன சொல்கிறாரு, இது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மட்டும் கிடையாது, இது சமுதாய பிரச்சனையும் சமூக பிரச்சனையும் தனிமனித ஒழுக்கம். இது உங்களுக்கு போன ஆட்சியில் தெரியலையா? அதே போல் இன்னைக்கு உதயநிதியெல்லாம் பாருங்க, வாயை தொடங்க சிஎம் சொல்லிட்டு பேட்ச் வச்சுட்டு வராங்க. ஸோ என்ன உதயநிதிக்கு போன ஆட்சியில் இருந்தப்ப அவங்க அப்பா வாயை திறந்துருந்தாருன்னா இன்னைக்கு இந்த நிலைமை வந்து இன்னைக்கு ஆக என்னன்னா இங்கே ஆட்சி தான் மாறுது, காட்சிகள் இன்னும் மாறல. அந்த விஜய் பேசுகிறவங்க அதிமுகவில் இருக்கிறப்ப தானே 26 எலெக்ஷன் சேர்ந்து சந்திச்சிங்க. ஒருத்தவங்க பாஜகவில் வந்து இணையறதாகவே இருக்கட்டும், இல்லை பாஜக கூட்டணி வைக்கிறதா இருக்கிறதுனால அவங்க உடனே ஒன்றும் புனிதராயிட மாட்டாங்க. அவங்க மேலே என்ன கேஸ் இருக்கோ என்ன வழக்கு இருக்கோ அது தொடர்ந்து நடக்க தான் செய்யும். அதை எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்லாம் யாருமே இங்கே தடுக்க மாட்டோம். சப்போஸ் அவங்க மேலே தீர்ப்பு வருதோ அப்படின்ற குற்றவாளினா அதுக்கான தண்டனை அவங்க அனுபவிக்கணும். அதுக்கப்புறம் அவங்களை கட்சியில் வந்து நிற்குவாங்க, அவ்வளோதான். ஸ்டாலின் அவர்கள்ட்ட ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்து தமிழில் பார்த்து படிக்க சொல்லுங்க, உதயநிதி அவர்கள்ட்ட படிக்க சொல்லுங்க. திருக்குறள், திருவள்ளுவருக்கு சிலையை நாங்கள் தான் வச்சோம், நாங்கள் தான் திருக்குறளே இங்கே தமிழ்நாட்டில் பரப்பணும், நாங்கள் மட்டும் இல்லைன்னா திருக்குறள் அப்படியே புதஞ்சு போயிருக்கோம் அப்படிலாம் சீனை போடுறீங்கல்ல. 4 திருக்குறளை பார்க்காமலாம் இல்லை, பார்த்து ஸ்டாலின் அவர்களை படிக்க சொல்லுங்க, உதயநிதி அவர்களை படிக்க சொல்லுங்க, பார்த்து இன்பநிதி அவர்களை படிக்க சொல்லுங்க. உங்க பிள்ளைங்களால என்ன பண்றீங்க, ஃபாரின்ல அனுப்பி படிக்க வைக்கிறீங்க. தாமரை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜக வளர்ந்த சுமதி மேகவர்ணம் அவர்கள். அவங்களிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கிறவர்கள் அவங்களிடமே கேட்போம். மேம் வணக்கம். வணக்கம் மேம், போன முறை சட்டசபையில் RN ரவி இங்கே உரைய ஆரம்பித்தப்ப தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருக்குது, அது ஒரு சில வார்த்தைகள் குறிப்பிட்டு நான் அந்த உரையை படிக்க மாட்டேன், இதெல்லாம் வந்து ஸ்கிரிப்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உரையை பாதியாக படித்தாங்க. அடுத்த முறை புறக்கணிவு செஞ்சாங்க. இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆளுநர் அர்லேக்கரவங்க தமிழக அரசு கொடுத்துருக்கக்கூடிய அந்த அறிக்கையை அப்படியே ஃபுல்லாக படிச்சிருக்காங்க, உரையை ஃபுல்லாக படிச்சிருக்காங்க. விசில் புரட்சின்னு இருக்காங்க, சிங்கப்பெண் அப்படின்னு இருக்காங்க, 67-70 அப்புறம் நடந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அப்படியே படிச்சிருக்காங்க. இது எப்படி மேம் பார்க்குறது? அர்லேக்கர் அவங்க தாவேக்கல் அணிகிறாங்களா? அர்லேக்கர் ஏன்பா தாவேக்கல் அனுப்புகிறாங்க? அதாவது கவர்னர் அவர்கள் வந்து இங்கே எந்த அரசியலுக்கும் சார்பில்லாதவங்க. ஸோ ஒரு சிலர் வந்து எப்படின்னா RN ரவி அவர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இங்கே தமிழ்நாட்டிலே அவர் இருந்ததுனால அவர் கவர்னராக இருந்தார். இப்போ இவர் வந்து பொறுப்பு கவர்னராக இருக்கிறாரு. அதனால் அவர் அங்கே தான் கேரளாவில் தான் அவர் வந்து ஃபுல்லாக இது பண்ணுறாரு. இங்கே வந்து பொறுப்பாக தான் கொடுத்துருக்குறாங்க. அதனால் அவர் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே பண்ணிட்டார். ஆனால் RN ரவி அவர்கள் இருந்த வரைக்கும் என்ன செஞ்சார் அப்படின்னா, இங்கே உண்மையாலுமே சட்டத்தில் வந்து இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு எல்லாமே இவ்வளோ பிரச்சனையாக இருக்கும்பொழுது நீங்கள் எல்லாரும் ஆகா ஓகோன்னு எழுதி கொடுத்தா அதை நான் படிக்க முடியாது அப்படின்றத வந்து அவர் சொன்னார். ஆனால் அர்லேக்கர் அவர்கள் வந்து ஒருவேளை அவருக்கு என்ன லாங்குவேஜ் ப்ராப்ளம் ஒன்று, இன்னொன்று இங்கே என்ன நடக்குது அப்படின்றது தெரியல. அவருக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கு இல்ல இருந்தா, ஆனால் அவர் இங்கே இருந்திருந்தார். இவர் வந்து பொறுப்பு ஆட்சி ஆமாம் வந்து பதவி பிரமாணம் பண்ணிட்டு அவர் வந்து அங்கே அப்படியே கேரளா தான் ஃபுல்லாக பார்க்குறாரு, இங்கே பொறுப்பு இது பண்ணுறாரு. எது எப்படி இருந்தாலும் சரி, எது அவங்களோட இதோ அது வந்து அவங்க என்ன கொடுத்தாங்களோ அந்த ஸ்கிரிப்டை அவர் வந்து அப்படியே படிச்சுட்டு போயிருக்காரு. பிரச்சனைகள் இருக்கு, இங்கே சட்டம் ஒழுங்குல பிரச்சனை இருக்கு, இது வந்து இவங்க எழுதி கொடுக்குறதானே ஆளுநர் படிப்பாங்க. ஸோ அதை அப்படியே அவங்க வந்து படிச்சுட்டு போயிருக்காங்க. RN ரவி அவர்கள் தான் இதுக்கு முன்னாடி வந்து அதை படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இவர் அப்படியே எழுதி கொடுத்ததை படிச்சுட்டு அப்படியே என்ன கொடுத்தாங்களோ அதை வந்து படிச்சுட்டு போயிருக்காரு. ஆளுநருக்கு செக்ரட்டரிலாம் இருப்பாங்க, அவங்களாம் சொல்ல மாட்டாங்களா சட்டம் ஒழுங்கு இப்படி மோசமா இருக்கு? அதுதான் இருக்கு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா தான் இருக்கு. என்ன இது அவங்க கொடுத்ததை அவங்க அப்படியே படிச்சுட்டு போயிருக்காங்க. அதை வந்து எல்லாருமே கண்டனமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அவர் வந்து அதை படிச்சுட்டு போயிருக்காரு. இன்னொன்று என்னன்னா, அந்த தேசிய கீதம் பாடுறதுல எப்பவுமே ஒரு பிரச்சனை பண்ணி ஆளுநரை வந்து வெளிநடப்பு பண்றதுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரஸ் மீட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, தமிழ் தாய் வாழ்த்து, தேசிய கீதம், அதுக்கப்புறம் ஆளுநர் போறப்பையும் தேசிய கீதம் பாடியிருக்காங்க. இதுதான் முதல் முறை மரபு பயங்கரமாக மீறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. மரபை பற்றிலாம் இவங்க பேசக்கூடாது. வேலும்னே ஆளுநரை வந்து துரத்தி விடணும் அப்படின்றதுக்காகவே இவங்க என்ன பண்ணுவாங்க, தேசிய கீதத்தை பாடாமல் இது பண்ணுறது, ஆளுநர் அவமரியாதை பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. தெளிவுபட வந்து கவர்னர் அவங்களோட புரோட்டோகாலில் இருக்குது. கவர்னர் அவர்களோ இல்லை குடியரசுத் தலைவர்களோ ஒரு ப்ரோக்ராமுக்கு வராங்க அப்படின்னா அந்த நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடியும் தேசிய கீதம் பாடப்படணும், முடியறதுக்கு அப்பயும் தேசிய கீதம் பாடப்படணும்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் தானே நீங்களா இருக்கீங்க, நீங்களா என்ன வெளிநாட்டில் எங்கேயாவது உட்காந்துருக்கீங்களா, எங்கேயாவது என்ன சோமாலியாவில் இருக்கீங்களா? தமிழ்நாட்டில் இந்தியாவில் உட்காந்துக்கிட்டு இந்தியாவோட தேசிய கீதத்தை பாடுறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்கள் தமிழ்தாய் வாழ்த்து தான் பாடுவோம் அப்படின்னா, தமிழ்தாய் வாழ்த்து 1991க்கு முன்னாடி வரைக்கும் சட்டசபையில் நீங்கள் தமிழ்தாய் வாழ்த்து பாடி எந்த அவையும் தொடங்குனதில்லை. அதை கொண்டு வந்ததே ஜெயலலிதா அம்மா அவர்கள் தான். பெரிய அப்படியே பேசிக்கிறீங்க, நாங்கள் தான் முத்தமிழ் வித்தவங்க அப்படின்னு.
முத்தமிழ் யுத்தம்னு சொல்லிட்டு 1970லயே நீங்க வந்து அந்த மனோன்மணியம் சுந்தரம்பிள்ளை அவர்கள் எழுதின பாட்டை வந்து அங்கங்க அடிச்சு திருத்து பாதியா மாற்றி சுருக்கி நீங்க வந்து தமிழ் தாய் வாழ்த்து அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தீங்க. 70ஸ்லயே அதை இது பண்ணிட்டு ஆத்தரைஸ் பண்ணிட்டு ஏன் சட்டசபையில பாடணும்னு உங்களுக்கு இது பண்ணல? 91ல வந்து ஜெயலலிதா அம்மா தானே வந்து அதை வந்து சட்டசபையில வந்து ஒரு தொகை சட்டத்தொடர் வந்து தொடங்கும் முன்னாடி தமிழ் தாய் வாழ்த்து பாடணும், அப்புறம் முடிக்கிறப்ப தேசிய கீதம் பாடணுங்கிறத வந்து செஞ்சது வந்து ஜெயலலிதா அம்மா. அதுதான் மரபா இருக்கு. 91ல இருந்து அதான் மரபா. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு மரபு இல்ல. மரபுங்கிறது என்ன? நம்ம இது பண்றதுதான். நம்ம எப்படி நம்மளோட மாநிலத்துக்கு தமிழ் தாய்க்கு மரியாதை கொடுக்குறோமோ அது போல நம்ம பாரத அன்னைக்கு மரியாதை கொடுக்கணும், தேசிய கீதத்துக்கு மரியாதை கொடுக்கணும். தேசிய கீதம் முன்னாடி பாடுறதுனால ஒண்ணு உங்களுக்கு குடிமொழிக்கு பேர போறது இல்ல. அடுத்து இவங்களை என்ன கேட்கறோம், நீங்க போனதுல ஆட்சியை என்ன கேவலமா பண்ணி வச்சீங்க, தமிழ்நாட்டை என்ன நாசம் பண்ணி வச்சுட்டு போனீங்க, அதோட விளைவு தானே இன்னைக்கு எல்லாம் அப்படி இருக்கு. இதுல நீங்க வந்து தமிழ் தாயை முன்னாடி பண்ணாங்களா, தமிழ் தாய் வாழ்த்தை முன்னாடி பண்ணாங்களா, தேசிய கீதத்தை பின்னாடி பண்ணாங்களா அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை. இங்க மக்களுக்கு தமிழ் எந்த அளவுக்கு நீங்க சொல்லி கொடுத்து வச்சிருக்கீங்க அதுதான் இங்க பிரச்சனை. இன்னைக்கு தமிழ்நாட்டுல தமிழ்ங்கிறதே இல்லாம போயிட்டு இருக்கு. தமிழை வந்து இந்த திராவிடம் என்ன பண்ணிருக்குன்னா திராவிட மாடல்னு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து சரி, சிபிஎஸ்சில இருந்து சரி, மெட்ரிகுலேஷன்ல இருந்து சரி, எந்த ஸ்கூல் பையனுங்களுமே தமிழை படிக்க முடியல. தமிழை கொடுத்தா கூட எழுத்து கூட்டி படிக்க தெரியாத அளவுக்கு இன்னைக்கு நீங்க நாசம் பண்ணி வச்சிருக்கீங்க. நம்ம நிதியமைச்சர் வாச்சார் பாத்தீங்களா? நீங்க நிதியமைச்சர் எப்படி வாசிக்கிறாரு? கையில தான் கொடுத்துருக்காங்க, பார்த்து அவரால் படிக்க முடியல. ஏன்னா நீங்களாம் யாரோட வழி வந்தவங்க? ஈவேரா வழி வந்தவங்க. ஈவேரா என்ன சொல்லியிருக்கிறாரு? தமிழ் சனியனை விட்டொழிங்க, தமிழ் ஒரு காட்டு மிராண்டி மொழி, அதை படிச்சுன்னா உனக்கு ஒரு பிரயோஜனமுமே கிடையாது, அதுக்கு இங்கிலீஷையாவது படி, எப்படிலாம் சொன்னார் தானே அவரு. அதை தானே இன்னைக்கு நீங்க ப்ராக்டிகலா செஞ்சு காமிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. யாருக்கு தமிழ் பாடத்துல 40,000 பேர் 50,000 பேர் ஃபெயில் ஆகுறான், 10,000 பேர் ஆப்சென்ட் ஆகுறான். தமிழை பார்த்தாலே பேய பார்த்த மாதிரி பயந்து ஓடுறான் இன்னைக்கு மாணவர்கள்லாம். அப்போ நீங்க என்ன லட்சணமா சொல்லி கொடுத்துருக்கீங்க, தமிழை எப்படி கொண்டு சேர்த்திருக்கீங்க? சரி, இன்னைக்கு சொல்றீங்களே நான் முத்தமிழ் வித்தவரோட பையன் ஸ்டாலின் அவர்கள்ட்ட ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்து தமிழ்ல பார்த்து படிக்க சொல்லுங்க, உதயநிதி அவர்கள்ட்ட படிக்க சொல்லுங்க. திருக்குறள், திருவள்ளுவருக்கு சிலையை நாங்க தான் வச்சோம், நாங்க தான் திருக்குறளே இங்க தமிழ்நாட்டுல பரப்பணும், நாங்க மட்டும் இல்லைன்னா திருக்குறள் அப்படியே புதஞ்சு போயிருக்கோம் அப்படிலாம் சீனை போடுறீங்கல்ல. திருக்குறளை ஒரு 4 திருக்குறளை பார்க்காமலாம் இல்ல, பார்த்து ஸ்டாலின் அவர்களை படிக்க சொல்லுங்க, உதயநிதி அவர்களை படிக்க சொல்லுங்க, பார்த்து இன்பநிதி அவர்களை படிக்க சொல்லுங்க. உங்க பிள்ளைங்களால என்ன பண்றீங்க? ஃபாரின்ல அனுப்பி படிக்க வைக்கிறீங்க. உங்க பிள்ளைங்களுக்குலாம் 5 மொழி 6 மொழி தெரியுது, ஆனா தமிழ் தெரியுதா? தமிழ்ல என்ன இது பண்ணி வச்சிருக்கீங்க? தமிழை நாசம் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆனா பேச்சு என்ன பேச்சு? நாங்க தான் வந்து தமிழ் தாய் வாழ்த்து இது பண்றோம், தமிழுக்கு மரியாதை செய்யறோம், தமிழையே நாங்க தான் அப்படி தூக்கி நிறுத்துறோம் அப்படின்னு வெட்டு வாய்ச்சாடல் தான் பேசிருக்காங்க. தமிழுக்கு இவங்க என்ன செஞ்சாங்க? ஒண்ணும் கிடையாது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிஜேபிக்கும் தாவேக்காக்கும் ஒரு கள்ளத்தொடர்பு வந்திருக்கு, அதனால தான் கவர்னர் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த உரையை அப்படியே படிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. திமுக காரங்களுக்கு இதான் வேலையா? எவனுக்கு புள்ள பிறந்தாலும் அது பாஜகவுக்கு பிறந்ததுன்றாங்க, இல்ல யார் கட்சி ஆரம்பிச்சாலும் பாஜக பி டீம்பாங்க, இல்ல யார் கூட இருந்தாலும் இவங்களுக்கு பாஜகவுக்கு கள்ளத்தொடர்பும்பாங்க. இதே தான் வேலையா அவங்களுக்கு? நீங்களே தான் சொன்னீங்க விசிகாவை கூட வச்சுக்கிட்டு தாவேக்கா வந்து ஆர்எஸ்எஸ் பாஜக பெற்றெடுத்த பிள்ளை. நீங்க இப்ப அந்த புள்ள கூட போய் நீங்க உங்க கூட்டணியில இருக்க 50 பேரையும் துரத்தி விட்டுருக்கீங்க. எங்க கம்யூனிஸ்டுகள்ல இருந்து, விசிகால இருந்து, ஐயுஎம்எல்ல இருந்து எல்லாரும். அதுல அந்த ஐயுஎம்எல்ல இருந்தவர் என்னவே சொன்னார் ஓப்பனா, திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை அனுமதிச்சா நாங்க தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிப்போன்னு. அப்ப நீங்க எல்லாரும் போயிருக்கீங்கன்னா உங்களுக்கு யார் ஆதரவு கொடுத்துருக்கிறது? ஸ்டாலின் அவர்கள் தானே. அப்ப ஸ்டாலின் அவர்கள் கூட்டணியில இருந்த எல்லாத்துக்கும் நீங்க ஆதரவு கொடுத்து நீ போய் அங்க தாவேக்கா கூட்டணியை வச்சுக்கோன்னு ஸ்டாலின் அவர்களே சொன்னார்ல. என் கூட்டணியில இருந்து ஏன் போறாங்கன்னா, இதுக்கு அடுத்து ஒரு தேர்தல் வந்துருச்சுன்னா தமிழகம் தாங்காது, இன்னொன்னு கவர்னர் ஆட்சி வந்துருச்சுன்னா மத்திய அரசு உள்ள வந்துடும், பாஜக அரசு உள்ள வந்துடும், அதுக்காக நாங்க இதெல்லாம் பண்றோம் அப்படின்னா நீங்க தான் கூட்டுக்கலவாணியா இருக்கீங்க. நீங்க தான் கள்ள தொடர்பு வச்சிருக்கீங்க. நீங்க கள்ள தொடர்பு வச்சுட்டு கொல்ல பக்கம் வழியா உங்க கூட்டணியில இருந்தவங்க எல்லாத்தையும் அங்க கொண்டு விட்டுட்டு அவங்கள்ட்ட அமைச்சரவை வாங்குறதும் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல. அப்ப யார் நீங்க? என்ன எங்களை பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? நாங்க என்ன அவங்களோட போய் தொடர்பு வச்சிருக்கோம்? நாங்க என்ன அவங்களோட அமைச்சரவை வாங்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கவர்னர் அவங்க விசில் புரட்சின்லாம் படிச்சிருக்காங்க, அதெல்லாம் தவிர்த்திருக்காங்க மேம். இல்லை, அதுதான் அது கவர்னர் அவர்களோட முடிவு. ஏன்னா கவர்னர் அவர்கள் வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டவங்க. நம்ம கவர்னர் வந்து கேள்வி கேட்கவும் முடியாது, நம்ம எதுவும் பண்ண முடியாது. இன்னொன்று கவர்னர் அரசியலும் பேசக்கூடாது. அவங்க வந்து என்ன அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கோ அவங்க அதுக்கு பதில் தான் செய்வாங்க. ஸோ அப்போ அதை அவர் படிச்சிருக்காரு அப்படிங்கிறப்போ அது அவரோட தனிப்பட்ட முடிவு. கவர்னருக்கு கட்டாயம் இருக்குங்களா இல்லைங்களா அந்த உரையை படிக்கிறது? அது அவரோட முடிவு. அதை என்ன எதனால அவர் அப்படி பண்ணாரு? ஒருவேளை எதுவும் நம்ம வந்து இப்போ 30 நாட்கள் தான் ஆயிருக்கு, புதுசாக வந்திருக்காங்க, இன்னும் அவங்களுக்கு இன்னும் எதுவும் தெரியல, அவங்கள வந்து நம்ம இது பண்ண வேண்டாம், ஒரு ஸ்மூத்தான இதில் போகலான்றதுனால
அதனால அவர் படிச்சாரா அப்படின்றது தெரியல. இப்ப நிறைய விஷயங்களை அவாய்ட் பண்ணியிருக்கலாம் கண்டிப்பா. ஏன்னா அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் வந்து நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இன்னுமே பெண் குழந்தைகள் மீதான தாக்குதல்கள் எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்கு. பாலியல் துன்புறுத்தல்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. இன்னமும் வந்து போதை கலாச்சாரம் எப்படி போன ஆட்சியில திமுக இருந்துச்சோ அதே போல தான் இப்போ இருக்கு. ஸோ அப்போ சில இதுகளை வந்து அவர் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஆனா என்ன முடிவு ஏன் அவர் எடுத்தாருன்றத கவர்னருக்கு தான் தெரியும். இப்போ கூட்டணி கட்சியான அதிமுக நாளுக்கு நாள் வீக் ஆகிட்டு வரதை பார்க்குறோம். ஃபஸ்ட்டு 4 எம்எல்ஏக்கள் போனாங்க, ஒரு எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு போனாங்க. இப்போது விஜயபாஸ்கர் அவங்க ரிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ திருப்பி எஸ்பி வேலுமணி அவர்கள் சேர்ந்த மாதிரி இருந்தது. இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்களை தவிர்த்துட்டு வேறு வழியாக சட்டசபைக்குள்ளே வந்திருக்காங்க. இதை நம்ம ஏடிஎம்கே வீக் ஆகிட்டே போயிட்டுருக்கு. எப்படி எலெக்ஷன் 29 சந்திப்பு? இல்லை, இதை வந்து நம்ம தாவேக்காவை தான் நம்ம பார்க்கணும். நாங்கள் தான் மாற்றத்திற்கான சக்தி, தூய சக்தி இப்படிலாம் சொல்லிட்டு இது அப்பட்டமாக நமக்கு தெரியுது இவர் வந்து குதிரை பேரம் வந்து இங்கே நடக்குது அப்படின்றது. இன்னொன்று நீங்கள் பாருங்கள், மக்களோட வரிப்பணம். இப்போ நீங்கள் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க இத்தனை எம்எல்ஏக்களை. நீங்கள் ஒரு ரெட்டைலை சின்னத்திலையோ இல்லை தாமரை சின்னத்திலையோ இல்லை வந்து உதயசூரன் சின்னத்திலையோ இல்லை விசில் சின்னத்திலையோ நாங்கள் இந்த சின்னத்தில் நிற்க போகிறோம்னு சொல்லி மக்கள்கிட்ட போய் நிற்கிறீங்க. மக்கள் உங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ நீங்கள் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு எலெக்ஷன் நடக்கிறதுக்கு எத்தனை கோடிக்கணக்கான ரூபாய் செலவாகுது, எவ்வளோ மேன் பவர் அதில் இருக்குது, எத்தனை அதிகாரிகள் அதில் இது பண்ணுறாங்க. இப்போ இவ்வளோ பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு எனக்கு என்ன வந்துச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டு ஏதோ ஒன்று பேசிட்டு போய் ரிசைன் பண்ணிட்டு போகிறது அப்படிங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் இப்போயே கிட்டத்தட்ட 6 தொகுதிகளுக்கு மேலே இடைத்தேர்தல் வரப்போகுது. இன்னும் யார் இப்போ ரிசைன் பண்ணிகிட்டே போகிறாங்களோ அப்போ அத்தனை தொகுதிகள்லையும் வந்து திரும்ப இடைத்தேர்தல் வரும், திரும்ப செலவு, திரும்ப மேன் பவர். இன்னொன்று மக்களுக்கான அசௌகரியம் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து எலெக்ஷன் வந்துட்டா கோட் ஆஃப் கண்டக்ட் போட்டுருவாங்க. நீங்கள் இந்த இடத்துல போகக்கூடாது, காசு எடுத்துகிட்டு போகக்கூடாது. எவ்வளோ பிரச்சனைகள் மக்கள் சந்திக்கிறாங்க, மக்களும் எவ்வளோ அசௌகரியத்தை சந்திக்கிறாங்க. இப்போ மக்களும் திருப்பி ஒரு நாள் அந்த அவங்களோட நாளை ஸ்பெண்ட் பண்ணி திருப்பி வந்து அவங்க ஓட்டு போடணும். இப்படி எதையுமே கணக்கு பண்ணாமல் உங்களோட அரசியல் ஆதாயத்துக்காக இந்த மாதிரி செய்யறது அப்படிங்கிறது வந்து எந்த வகையில நியாயம்? அப்ப விஜய் அவர்கள் வந்து தன்னை ஒரு தூய சக்தி அப்படின்னு சொல்லிக்கிறவரு. என்ன தூய சக்திக்கான வேலை இது? அதை நம்ம இப்படி கூட பார்க்கலாம்ல. இப்போ விஜய் அவர்கள் கூட்டணியை நம்பி ஆட்சியில் இருக்காங்க. இப்போ இவர் செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து கூட்டணி எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. மக்கள் நல்லது செய்யணும்னாலும் கூட்டணி வந்து இந்த விஷயங்கள் வந்து எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சி தக்க வைக்கணுன்றதுக்காக நான் அதை செய்யாமல் போயிடலாம். ஸோ இப்போ ஒரு 10 எம்எல்ஏ வந்துட்டாங்க அப்படின்னா அவர் செய்யக்கூடிய விஷயத்தை எல்லாமே செய்யலாம்ல மெஜாரிட்டியோட. இல்லம்மா, அப்ப இதுக்கு பேர் குதிரை பேரம் தானேப்பா. இப்ப இதுல அரசியலமைப்பு சட்டத்துல இடம் இல்லையப்பா. இது வந்து குதிரை பேரம் தானே தெளிவா சொல்றாங்க. அங்க இருந்து 25 பேர், அந்த 47 பேர்ல 25 பேர் ஒரு அணியில இருக்காங்க. 22 பேர் வந்து நாங்க இவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் தானே சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப அவங்க வெளியில இருந்து ஆதரவு தெரிவிக்கலாம். அந்த மாதிரி நீங்க பண்ணலாம். இது வெளிப்படையே நமக்கு தெரியுது. இன்னொன்னு அவர் போய் பாக்குறப்ப பாருங்க, ஸ்டாலின் அவர்களை போய் பாக்குறாரு, இந்த பக்கம் திருமாவளவன் அவர்களை போய் பாக்குறாரு, இந்த பக்கம் வைகோ அவர்களை போய் பாக்குறாரு, அந்த பக்கம் இவங்களை போய் பாக்குறாரு, சீமான் அவர்களை போய் பாக்குறாரு, எல்லாரும் பாக்குறாரு. ஆனா அதிமுக யாரை போய் பார்த்தாரு? அதிமுக அன்னைக்கு அதிக எம்எல்ஏக்கள் இருந்தது சி.வி. சண்முகம். அப்படி கிடையாதுப்பா. யார் கட்சியோட பொதுச் செயலாளர்? நீங்க அவங்கள தானே போய் பார்க்கணும். அதை விட்டுட்டு நீங்க என்ன பண்றீங்க? அப்ப தெரியுதுல்ல, ஓப்பனாவே தெரியுது இவர் வந்து அங்க ஒரு பிளவை உண்டு பண்ண போறாரு. நீங்க அவங்க போயிட்டு இந்த பக்கம் போயிட்டு அந்த கூட்டணிகளே எதிர்க்கு இதுல போய் நீங்க பாக்குறீங்க. அப்ப இதெல்லாமே ஓப்பனா, நீங்க யாருமே பார்க்காம இருந்திருந்தா கூட பிரச்சனை கிடையாது. அப்போ ஓப்பனா நீங்க தெளிவா நமக்கு வந்து இன்னும் பலம் வேணும், நமக்கு இன்னும் ஒரு 10 எம்எல்ஏக்களாவது இருந்தாதான் சரியா இருக்கும் அப்படிங்கும் பொழுது அங்க குதிரை பேரம் நடக்குது அப்படின்றது வந்து ஓப்பனா தெரியுது. அப்போ இதை வந்து தவிர்க்கணும். இது சரி கிடையாது. இதுல வந்து அரசியலமைப்பு சட்டம் வந்து இதை அனுமதிக்காது. அதே சபாநாயகரே பாருங்க, எல்லாரும் ராஜினாமா கொடுத்தா எல்லாரும் வாங்கி வச்சுக்கிட்டு அதே சபாநாயகரை உங்க மேல ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரே வந்து விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்புறாரு. அப்ப அங்க வந்து பிரச்சனை இருக்குன்றது தெரியுது இல்ல. ஸோ இவங்க ஏதோ அப்படியே தலையை சுத்தி மூக்க சுத்தி எல்லாரையும் இது பண்ணி இப்படி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ எஸ்கே சுப்பையா அவங்களாக இருக்கட்டும், மரகத குமரவேலாக இருக்கட்டும், பெருந்துறை எம்எல்ஏவாக இருக்கட்டும், இன்னொருத்தர் எல்லாமே வந்து போகும்போது ரிசைன் பண்ணிட்டு நார்மலாக போயிட்டாங்க. தாவேகால போயிட்டு அப்படியே சட்டசபையில் போய் இணைச்சிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதை அப்படியே சட்டசபையில் இணைச்சிட்டாங்கன்னு கூட எடுத்துக்கலாம். ஆனால் விஜயபாஸ்கர் அவங்கள சேர்க்கறதுல மட்டும் ஒரு சுணுக்கத்தை பார்க்க முடியுது. அவர் ரிசைன் பண்ணிட்டாரு. ரிசைன் பண்ணி 2 நாட்கள் ஆகுது, இன்னும் போய் தாவேகால ஜாயின் பண்ணல. அவர் பண்ண அந்த குட்கா கேஸு அதனால அந்த பேஸ் ஜாயின் பண்ணாமல் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? அவர் என்ன முடிவில் இருக்காருன்னு எனக்கு தெரியல. அவர் ஓப்பனா சொல்லிட்டாரா? பிரஸ் மீட் வச்சுட்டாரா? இல்ல, நான் வந்து தாவேக்கா தான் போறேன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு காலையில விஜயபாஸ்கர் அவங்களோட ஆதரவாளர்கள்லாம் அவங்களுடைய தொகுதியில நான் தாவேக்கால பயணிச்சாலும் நான் அண்ணன் கூட தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அது அவர் கையில் தான் இருக்குது. ஸோ அது என்ன இது நமக்கு காட்டுது அப்படின்னா, ஓட்டு போடுற மக்களை நம்ம என்றைக்குமே வந்து மதிக்கணும். அதுதான் முக்கியம். ஏன்னா நமக்காக அவங்களோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி ஒரு நாள் அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து நமக்காக ஓட்டு போட்டு நம்மளை தேர்ந்தெடுத்து ஓகே இவங்க வந்தாங்கன்னா நமக்கு நம்ம தொகுதிக்கு நல்லது செய்வாங்க அப்படின்னு நினச்சி போடுறாங்க. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் சில அரசியல் கணக்குகள்லாம் போட்டுட்டு எல்லாம் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணுறது அப்படின்றது வந்து இந்த மக்களை அவமதிக்கிறது அப்படின்றது தான் இது. ஸோ என்ன முடிவெடுக்க போகிறாருன்றது தெரியல. ஸோ இப்போ இந்த குட்கா கேஸ் ஒன்று இருக்குது. அப்புறம் மருத்துவ உபகரணங்கள்லாம் கொள்முதல் பண்ணதில் ஊழல் குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது. இப்போ அவர் தாவேக்காக போனாங்க அப்படின்னா அதிமுகவாக இருக்கட்டும், அதிமுக விட்டுருவோம், பாஜக விமர்சனம் பண்ணுவீங்களா? யாராக இருந்தாலும் சரிப்பா,
ஒரு மக்கள் இதில் ஊழல் பண்ணியிருக்காங்க, அங்கே பிரச்சனை இருக்குன்னா கட்டாயம் அவங்க மேலே வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தான் ஆகணும், அவங்க மேலே தண்டனை கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா இங்கே லஞ்சம் வாங்குறது, ஒரு கமிஷன் வாங்குறது, இது எல்லாமே திருட்டு. முதல்ல நம்ம அந்த வார்த்தைகளே புரிஞ்சுக்கணும். இங்கே லஞ்சம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அக்செப்டட் ஒன்றா இருக்குது. நாங்கள் இந்த இன்னைக்கு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறத 20 ரூபா வாங்குறாங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு சம்பளம் பத்தலை அப்படிங்கிறாங்க. நீ சம்பளம் பத்தலை அப்படிங்கிறதுக்கா பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட போய் திருடுனீங்கன்னா அதை ஏற்றுக்க முடியுமா? ஏன் ஒருத்தன் பிக் பாக்கெட் திருடுறான்? அவனுக்கு ஏதோ வருமானம் இல்லை, பிக் பாக்கெட் பண்ணுறான். ஏன் ஒருத்தன் செயினா இருக்கிறான்? எனக்கு வருமானம் இல்லை, அப்போ நீங்கள் அதெல்லாம் ஏற்றுப்பீங்களா? எப்படி ஒருத்தவங்களோட பிக் பாக்கெட் அடிக்கிறதோ, ஒரு தாலி இருக்கிறதோ, வீடு பூந்து திருடுறதோ திருட்டோ குற்றமோ, அது போல லஞ்சம் வாங்குறதும் ஊழல் செய்யறதும் மக்களோட பணத்தை கொள்ளையடிக்கிறதும் திருட்டு. அந்த இதுக்கு மக்கள் அந்த டேர்மை முதல்ல புரிஞ்சுக்கணும். மக்களையே வந்து இவங்க எப்படின்னா நார்மலைஸ் பண்ண பாக்குறாங்க. சும்மா லட்சம் தான், இதுதான், இப்படிதான், அதெல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு. அப்ப மக்களை என்ன பண்றாங்க, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைங்கிற மாதிரி மக்கள் எப்படி நினைக்கல. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, தமிழகத்துல வந்து லஞ்சம் ஊழல்லாம் மக்கள் கண்டுக்க மாட்டாங்க. ஏன் கண்டுக்க மாட்டாங்க? 2Gல பெரிய பிரச்சனை எதனா திமுக தூக்கி விட்டுருச்சாங்க. காங்கிரஸ் எதனால ஆட்சியை விட்டு போச்சு? மிகப்பெரிய ஸ்கேம் லஞ்சம் ஊழல அப்ப மக்கள் கண்டுக்க மாட்டாங்களா? நிச்சயம் கண்டுக்குவாங்க. ஆனா நீங்க அரசியல்வாதிகள் என்ன சொல்லிக்கிறீங்கன்னா, இல்ல லஞ்சம் ஊழல்லாம் மக்கள்கிட்ட பெரிய பேசு பொருளாகாது. ஏன்னா மக்கள் என்ன நினைக்கிறாங்க, நீங்க கொள்ளையடிச்சுக்கோங்க, அதுல எங்களுக்கு எவ்வளவு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் மக்கள் நினைக்கல. மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஏன்னா நான் வீட்டுல சும்மா இருக்காங்க, அவங்கள்ட்ட நீங்களா போய் வலிவிக்கிறாங்க, ஓட்டுக்கு 1000 ரூபா வச்சுக்கோங்க, 2000 வச்சுக்கோங்கன்னு கொடுக்குறீங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, சரிவா நீ இவ்வளவு கொள்ளையடிக்கிற, உன்னை எங்களால எதுவும் பண்ண முடியல, போய் கேஸ் போட்டாலும் கோர்ட்ல என்ன ஆகும், வருஷ கணக்கில் கோர்ட்டுக்கு அலையிறதுக்குலாம் இங்கே யாருக்காவது முடியுதா அவங்களோட அன்றாட வேலைகள்ல? அப்ப எங்ககிட்ட கொள்ளையடிக்கிற காசு கொடுவா, நாங்க வாங்கிக்குவோம், யாருக்கு ஓட்டு போடணுமோ அவங்களுக்கு போட்டு போறோம் அப்படிங்கிற மக்கள் இருக்காங்க. அந்த விஜய் பேசுறவங்க அதிமுக இருக்கிற 26 எலெக்ஷன் சேர்ந்து சந்திச்சிங்க. ஆமாப்பா, நாங்க திரும்ப சொல்றோம்ப்பா, ஒருத்தவங்க பாஜக வந்து இணையறதாகவே இருக்கட்டும், இல்ல பாஜக கூட்டணி வைக்கிறதா இருக்கிறதுனால அவங்க உடனே ஒன்றும் புனிதராயிட மாட்டாங்க. அவங்க மேல என்ன கேஸ் இருக்கோ, என்ன வழக்கு இருக்கோ, அது தொடர்ந்து நடக்க தான் செய்யும். அதை எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்லாம் யாருமே இங்க தடுக்க மாட்டோம். சப்போஸ் அவங்க மேல தீர்ப்பு வருது அப்படின்ற குற்றவாளினா அதுக்கான தண்டனை அவங்க அனுபவிக்கணும், அதுக்கப்புறம் அவங்கள கட்சியில வந்து நிற்குவாங்க, அவ்வளவுதான். அப்படி இருக்கும்பொழுது நீங்க வந்து இவங்க அப்படி இருக்காங்களே இவங்க இருக்காங்கன்னா, யாரா இருந்தாலும் பாஜகவை பொறுத்த வரைக்கும் தூய்மையான ஒரு ஆட்சியை கொடுக்கணும், மக்களுக்கான ஆட்சியை கொடுக்கணும், லஞ்சம் ஊழல் இருக்கக்கூடாது அப்படின்றதுலதான் ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அந்த ஸ்டாண்ட்ல இருந்து எப்பவும் மாற்றம் கிடையாது. இப்ப பிஜேபி உடைய நிலைப்பாடு குடும்ப அரசியலுக்கு எதிரானது கரெக்டாமா? ஸோ இப்போ அதிமுகவில் மிதுன் பழனிசாமி அவங்க உள்ள வர போகிறாங்க அப்படின்ற செய்திகள் வந்துட்டு இருக்கு. மாவட்ட வாரியாக ட்ராவல் பண்ண வச்சு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக எலிவேட் பண்ணி உதயநிதி ஸ்டாலின் அவங்கள மாதிரி பொதுச் செயலாளர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்திகள் வருது. இப்போ அதிமுக குடும்ப அரசியல் கையில் எடுத்தாங்க அப்படின்னா பிஜேபி எதிர்ப்பீங்களா? அவங்க கட்சியோட இது மாவுது, அவங்க பிரச்சனை அது, அதில் நாங்கள் இது பண்ண முடியாது. நம்ம ஒன்ஸ் வந்து நம்ம இது பண்ணி வராங்க அப்படின்னா இதெல்லாமே நடக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட இப்போ ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு, இல்ல என் பையன் கண்டிப்பா வரமாட்டாரு, அதெல்லாம் வந்து சும்மா இதுன்னு சொல்லி. உதயநிதி ஸ்டாலின் அவங்க கூட தான் நான் அரசியல் குடும்பத்தில் பிறந்ததுனாலே வரக்கூடாதா? ஆமா, இல்ல ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் எவ்வளவு வரவே மாட்டான் அப்படின்னாரு, அதுக்கப்புறம் கொண்டு வந்தாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப இவர் நடக்கட்டும், இவர் கொண்டு வராரா, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம என்ன நடக்குது. அப்படி அவங்க சேர்த்துக்கு அப்படி அதிமுக மிதுன் பழனிசாமி சேர்த்து பொதுச் செயலாளர் ஆக்கினாங்க அப்படின்னா நீங்களும் அதிமுக கூட்டணியில் இருக்கீங்கன்ற பட்சத்தில் அப்போ நீங்கள் திமுக எதிர்க்க முடியாமல் போகும்ல குடும்ப அரசியல் அப்படின்ற அந்த பின்னணியில்? நடக்கட்டும், அப்புறம் பேசலாம். இது நம்மளோட யூகங்கள், அப்படி வருமா இப்படி வருமா இப்படின்ற யூகங்கள்ல பேசக்கூடாது. அப்படி நடந்தா அதுக்கப்புறம் என்ன கட்சி தலைமையில முடிவெடுக்கிறாங்க அப்படின்றத அதுக்கப்புறம் அவங்க சொல்லுவோம். சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு 2200 காவலர்கள் வந்து அடிஷனலாக ரெக்யர்மெண்ட் பண்ணி பெண்களுக்கான அந்த காவலில் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா அரசாங்கம் செஞ்சுட்டு இருக்க அந்த வேலையில் பிஜேபி ஆர்ப்பாட்டம் செய்கிறாங்க. இது ஒரு அரசியலுங்களா எப்படி? இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரே நாள்ல 5 குழந்தைகள், பெண்கள் இல்ல குழந்தைகள், 5 பெண் குழந்தைகளுக்கு வந்து பாலியல் துன்புறுத்தல் நடக்குது. ஒரே வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 12 இந்த மாதிரி கேசஸ் வருது. ஸோ நாங்கள் எதற்காக மக்கள் வந்து அந்த ஆட்சி வேணான்னு திமுகவை தூக்கி எறிஞ்சிட்டு இன்னைக்கு தாவேக்காவை ஆட்சி கொண்டு வந்திருக்காங்கன்னா, பெண்கள் பாதுகாப்பே இல்லாமல் போயிடுச்சு, குழந்தைகள் வெளியில் வர முடியல, எங்கே பார்த்தாலும் போதையாக இருக்குது, ட்ரக்ஸு, சிந்தட்டிக் ட்ரக்ஸுன்னா திருப்பி 1 மாதம் ஆகியும். நாங்கள் வந்து 1 வாரம் 10 நாளில் கேட்கல, கிட்டத்தட்ட 38 நாட்கள் ஆயிடுச்சு. இன்னமும் தினந்தோறும் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அப்போ இதுக்கு என்ன நடவடிக்கை முதல்வர் எடுக்கிறாரு அப்படிங்கிறது தான் எங்களோட கேள்வியாக இருக்குது. எந்த இடத்துலையுமே பெண்களோட பாதுகாப்பு கேள்விக்குறியாக்கப்படுது, பெண்களோட நடமாட்டத்தை வந்து நீங்கள் தடை பண்ணுறீங்க, பெண்கள் வெளியே வரவே பயப்படுற நிலைமையை உண்டாக்குறீங்க அப்படின்னா அப்போ அது எப்படி, என்ன நீங்கள் அது ஜனநாயகம்னு சொல்லிக்கிறீங்க? நீங்கள் இது எங்களோட அடிப்படை உரிமைகளே பறிக்கிறது கிடையாதா? இன்னொன்று, பெண்கள் இன்னைக்கு எல்லாருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வேலைக்கு போகிற நிலைமையில இருக்கிறாங்க. அப்போ ஒரு குழந்தை ஸ்கூலை விட்டு வந்தா அந்த ஸ்கூல் விட்டு வர டைம்ல இருந்து அப்பா அம்மா வர டைம் வரைக்கும் அந்த குழந்தை தனியாக தான் இருக்கணும். அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணும், வீட்டை விட்டு அந்த வாசல்ல தான் விளையாடும். அப்போ அந்த வீட்டில் விட்டு வெளியில வந்து விளையாடுறதுக்கான உரிமையை கூட அந்த குழந்தைக்கு கொடுக்கல அப்படின்னா இன்னைக்கு பெரிய அறிவு ஜீவிங்க மாதிரி எல்லாம் இன்ஸ்டால ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. பெத்தவங்க தான் பிள்ளையை பார்த்துக்கணும்,
பிள்ளைய பார்த்துக்காம என்ன பண்ணுங்கிறீங்க? பெத்தவங்க பிள்ளைய பார்த்துக்கணும் என்ன பண்ணும்? வீட்டுக்குள்ள பூட்டி வச்சுக்கணுங்கிறீங்களா? இல்ல நாங்களாம் சின்ன பிள்ளைங்களா இருந்தப்போ எங்களெல்லாம் யாரும் எங்க அப்பா அம்மாலாம் கயிறு கட்டிட்டு கூடவே வரல. எல்லாரும் வெளியில போய் எங்க வேணாலும் விளையாண்டோம், எங்க வேணாலும் இது பண்ணோம், போய் எல்லாரும் 10 குழந்தைங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து விளையாடுவோம். ஊருக்கு வெளியில இருக்க தோப்பு துறவு ஆத்துல புடிச்சு விளையாடுறது இப்படிதானே நாங்க இருந்தோம். அப்ப இன்னைக்கு குழந்தைகளுக்கு சுதந்திரங்கிறதே இல்லாம போயிருச்சுல. இன்னைக்கு பயந்து பிள்ளைங்களை பூட்டி வீட்டுல வச்சுக்கிற நிலைமையில இருக்குல்ல. பெரிய எங்களுக்கு என்ன பிரச்சனைனா திமுக செஞ்ச அதையே தான் இன்னைக்கு இவங்க பண்றானுங்க. இவங்க என்ன பண்றாங்க? ரீல்ஸை போட்டுட்டு கரண்ட் வரலையா, அந்த மகேந்திரன் ஒரு பெரிய அறிவாளி மாரி, கரண்ட் வரலையா ஏன் கேள்வி கேட்கிற, ஏன் போராடுற, சோலார் போட்டுக்கோ, ஈவி வச்சுக்கோ. எல்லாராலையும் சோலார் வந்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணி வீட்டுல மாட்டிட முடியுமா? என்ன பேச்சு இது? அதுக்கப்புறம் இதே மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா நீ ஏன் அந்த டயத்துக்கு வெளியே போற? இந்த விக்டிமை வந்து யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களையே வந்து கேள்வி கேட்கறது. அப்புறம் அந்த குழந்தை 3 வயசு குழந்தை இதாயிடுச்சுன்னா அப்ப அந்த 3 வயசு குழந்தையோட அம்மா அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? நீங்க நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த போக்சோ வழக்குகள் எல்லாமே எப்பவுமே எப்படி அந்த அக்யூஸ்ட் யாருன்றத பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு பழக்கமான ஒருத்தவங்களா தான் இருப்பாங்க. ஒண்ணு அப்பாவோட ஃப்ரெண்டு, இல்ல அம்மாவோட ஃப்ரெண்டு, இல்ல வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவன், இல்ல எங்கேயாவது வெளியில தெரிஞ்சவன், இல்ல சொந்தக்காரன், இப்படிதான் இருப்பான். ஏன்னா குழந்தைங்க அவ்வளவு சீக்கிரம் ஒருத்தரை நம்பி போகாது. அப்படி இருக்கப்போ இவனும் அப்படிதான். அங்க இவங்க வடமாநில தொழிலாளர்லாம் இருந்திருக்காங்க. அங்க வந்து அவங்க வந்து வேலை பார்க்கறவன் அவனும் இன்னொரு வடமாநிலத்துல இருந்து வந்திருக்கான். அவன் அந்த குழந்தைக்கு பிஸ்கட் வாங்கி கொடுக்குறவனு கூட்டிட்டு போயிருக்கான். சோ இப்ப வீட்டுக்கு பக்கத்துல பழகுறங்கிறப்ப அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க? சரி பிள்ளைய பிஸ்கட் வாங்கி கொடுக்குறேன், இப்படி கடை வரைக்கும் கூட்டு போறானே, சரி அனுப்புறாங்க. சோ அப்ப நீங்க எங்க எண்ணத்தை வந்து நீங்க கேள்வி கேட்கறீங்க? எல்லாத்தையும் பெத்தவங்களை என்ன பண்றீங்க? அப்போ போன ஆட்சியில விஜய் சொல்றாரு ஸ்டேஜ்ல பேசுறப்போ, என்ன ஆட்சி நடக்குது, பொம்பளை பிள்ளைங்க வெளியில வர முடியல, குழந்தைகள் கூட வெளியில விட முடியல, சிஎம் சார் அப்படி இப்படின்னாரு. இப்ப பேசுறப்ப என்ன சொல்றாரு? இது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மட்டும் கிடையாது, இது சமுதாய பிரச்சனையும் சமூக பிரச்சனையும் தனிமனித ஒழுக்கம். இது உங்களுக்கு போன ஆட்சியில தெரியலையா? இங்க தனிமனித ஒழுக்கம் இதெல்லாம் கத்திரிக்காவும் உண்டுதான். இதுக்கு என்ன காரணமா இருக்கு? கஞ்சா. ஏன்னா 3 வயசு குழந்தைய பார்த்தோன்னா அவனுக்கு அப்படி தோணுது. கஞ்சா போட்டிருக்கான், போதை ஊசி எடுத்திருக்கிறான், ட்ரக்ஸ் ஏதோ எடுத்திருக்கான். அதை நிறுத்த என்ன பண்றீங்க? அதை தான் கேட்கிறோம். சிங்கப்பெண் அதிரடி படை போட்டிருக்கீங்க, அது தனி. போதை தானே எல்லாத்துக்கும் காரணமா இருக்கு. போதையை நிறுத்த நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? 30 நாள்ல எத்தனை மாஃபியாவை பிடிச்சிருக்கீங்க? இதை திரும்ப கேட்டுட்டு இருக்கோமே. எத்தனை இடங்கள்ல கஞ்சா பிடிபட்டு இருக்கு, எத்தனை இடங்கள்ல இந்த இதெல்லாம் ட்ரக்ஸ், சிந்தட்டிக் ட்ரக்ஸ் என்னென்னமோ பேர் சொல்றாங்களே. இந்த இப்ப கூட அந்த பார்ல அந்த ஒரு இதுல இது பண்ணி போடுறப்ப சர்ந்து பாருங்க. திருச்சியில ஒரு பொண்ணு ஒரு பிரைவேட் லாட்ஜ்ல 18 வயசு பொண்ணு ஏதோ அந்த போதை ஊசி போட்டு இறந்து போச்சுங்கிறாங்க. என்னென்னங்க கேள்விப்படுறோம்? புதுசா இருக்குங்க. சிந்தட்டிக் ட்ரக்ஸ்ங்கிறாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. அப்ப இதுக்கெல்லாம் நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க? அப்ப சிவியரான ஆக்ஷன் இன்னைக்கு போதை மாஃபியா மேல எடுத்தே ஆகணும். அதுதான் காரணம், அது மூல காரணம். ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனையோட வேறு என்னன்னு முதல்ல யோசிக்கணும் முதல்வர். இன்னைக்கு பொம்பளை பிள்ளை 3 வயசு குழந்தைய பார்த்து ஒருத்தன் தப்பு பண்றானா அதுக்கு பின்னாடி அந்த அக்யூஸ்ட் எல்லாம் என்னவா இருக்கான்? கஞ்சா எடுத்திருக்கான். அப்ப கஞ்சாவையே நீங்க கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க? அதை பண்ணணும்ல. அதை பண்றதை விட்டுட்டு நான் சிங்கப்பெண் அதிரடி படை போட்டேன், நான் இதை பண்ணேன், நான் 9 to 5 உட்காந்து ஆஃபீஸ்ல உட்காந்துருக்கிறேன், நான் லஞ்ச் டப்பா கட்டிட்டு வந்து திங்கிறேன், இதெல்லாம் யாரும் கேட்கல. நீங்க 9 to 5 உட்காந்துருங்கலாம் கேட்கல. என்ன ரிசல்ட் அப்படிங்கிறதா நாங்க கேட்கிறோம். அப்போ மக்களுக்கு தேவை இன்னைக்கு பிரச்சனை, மக்களுக்கு தீர்வு வேணும். உங்களுக்கு மாற்றம் வரும்னு சொல்லி தானே உங்களை கொண்டு வந்து போட்டிருக்கோம். அப்ப நீங்களும் வந்து எங்களையே அவங்கள மாதிரியே நீ மத்திய பிரதேச பாரு, உத்தரப்பிரதேச பாரு, பீகாரை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா இன்னைக்கு திமுக சொன்னாங்கல்ல, அப்ப நீ ஓட்டு அங்கேயே போய் கேளு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஸ்டாலினை வீட்டுல உட்கார வச்சுட்டாங்கல்ல, அதே மாதிரி ஆயிரும். அதே போல இன்னைக்கு உதயநிதிலாம் பாருங்க, வாயை திறங்க சிஎம் சொல்லிட்டு பேட்ச் வச்சுட்டு வராங்க. ஸோ என்ன உதயநிதிக்கு போன ஆட்சியில இருந்தப்ப அவங்க அப்பா வாயை திறந்துருந்தாருன்னா இன்னைக்கு இந்த நிலைமை வந்து இன்னைக்கு ஆக என்னன்னா இங்க ஆட்சி தான் மாறுது, காட்சிகள் இன்னும் மாறல. மக்கள் இன்னும் அவஸ்தையில தான் இருக்காங்க, பிரச்சனைகளே தான் இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேல கரண்ட் கட்டுங்கிற ஒரு கொடுமை வேற. என்ன நடக்குது அப்படின்றதே இங்க இருக்க யாருக்குமே புரியல. அப்ப எல்லாமே சேர்த்து குளறுபடியா அவன் தடியெடுத்தவெல்லாம் தண்டல்காரன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒண்ணு பேசிட்டு இருக்காங்க. அப்ப இங்க அல்டிமேட்டா என்ன அப்படின்னா பெண் குழந்தைகள் பாதிப்பு இன்னும் அதிகமாகிக்கிட்டே போகுது. நீங்க இன்னும் கண்ட்ரோல் பண்ண இந்த நடவடிக்கையும் எடுக்கல. போதை மாஃபியாக்கு எதிராக ஒரு பெரிய சிவியரான ஆக்ஷன் எடுக்கப்பட்டே ஆகணும். அதுக்கு ஒரு தனி ஸ்குவாடை போடணும் இமீடியட்டா முதல்வர். அவரோட நேரடி கண்காணிப்புல ஒரு தனி ஸ்குவாடை போட்டு போதை மாஃபியா, அந்த கஞ்சா மாஃபியாவை டெய்லி ஒருத்தனை தூக்கணும். அப்பதான் இது குறையும், அப்பதான் பெண்கள் வெளியில வர முடியும்.